டால்பி அட்மாஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். டால்பி அட்மாஸ் வந்து மோஸ்ட்லி எந்த ஒரு ப்ராஜெக்ட்லையும் இருக்காது. அதுவும் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் டால்பி அட்மாஸ் கொடுத்தது வந்து வேற லெவல். டெக்ஸ்க்ரோல் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருந்த ZATCO யுவா கோ ப்ரோவோட அன்பாக்சிங் ரிவ்யூ தான் பார்க்க வரும். தொடர்ந்து என்னால் வீடியோ போட முடியல. லாஸ்ட் 2 வீக்காக சுத்தமாக வந்த வீடியோ வந்து ரிலீஸ் ஆகலை. நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணியிருந்தீங்க, ப்ரோ என்ன ப்ராப்ளம்? ஒரு ப்ராப்ளம் தான், பட் இப்போ பரவாயில்ல, ஃபுல் ஃப்ளெட்ஜில் வந்து வந்திருக்கேன். நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு பேக் டு பேக் வந்து வீடியோ இருக்கும். ரிப்ளை வீடியோவும் வெயிட்டிங், சரிங்களா? நம்ம சேனலை புதுசாக பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண அனுப்புங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வாங்க வீடியோ கொடுக்கலாம். வாங்க ZATCO யுவா கோ வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பாக்ஸில் வந்து உங்களுக்கு இப்படி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அல்ட்ரா HD அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்பெசிஃபிகேஷன் வந்து ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்காங்க. 270 டிகிரி வரைக்கும் இது பண்ண முடியும். டூயல் பேண்ட் வைஃபை இருக்குது. ZATCO யுவா கோக்கும் யுவா கோ ப்ரோக்கும் வித்தியாசம் என்னென்னா, அது வந்து 720 பிக்சல் தான், இது வந்து 1080 பிக்சல் ஃபுல் HD ரெசல்யூஷன். மற்றபடி எல்லாமே வந்து சேம் தான். இந்த பக்கம் வந்து இப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க, Android 13 இருக்கிறதுனால. உங்களுக்கு மாடல் நேம் ZATCO யுவா கோ ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் குயிக்காக. நான் எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி தான், இந்த ஹோலோகிராம் ஸ்டிக்கர் கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரிட்டன் ஆகிற ப்ரொஜெக்டர்லாம் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இது ஆல்ரெடி திறந்துருக்கா இல்லையா அப்படின்றத நம்மளால் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி ஸ்டிக்கர் கொடுத்தீங்கன்னா. இது வந்து என்னோட ரெக்வஸ்ட் ZATCO அண்ட் வேன்போ மேனுஃபேக்சருக்கு. அக்சசரிஸ் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எடுத்ததும் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதான் வருது. ஸோ அக்சசரிஸ் பாக்ஸில் உங்களுக்கு வாரண்டி கார்டு இருக்குது. 1 இயர் வாரண்டி சப்போர்ட் கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டர் வந்து பெங்களூரில் மட்டும்தான் இருக்குது. அது வந்து இங்கே ஹைலைட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். 1 இயர் வாரண்டி. அதுக்கப்புறம் யூசர் மேனுவல் இருக்குது. யூசர் மேனுவல் வந்து நான் உங்களுக்கு குயிக்காக வந்து ஓப்பன் பண்ணுறேன். வீடியோ வந்து பாஸ் பண்ணிட்டு பாருங்கள். ஆஸ் யூஷுவல் இதில் எப்படி செட்டப் பண்ணணும் அது வந்து தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அவங்க சைட்லேருந்து. ஸோ அதுவும் வந்து ஒரு நல்ல விஷயம். அதுக்கப்புறம் வந்து ரிமோட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிமோட்டில் வந்து ஆஸ் யூஷுவல் AASL போடுற மாதிரி தான். உங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது, சரிங்களா? மவுஸ்க்குன்னு சொல்லி டெடிகேட்டட் பட்டன் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபோக்கஸ் பட்டன், அவ்வளோதான். ஒரு 2 பின் பவர் கேபிள் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா ஒரு HDMI பவர் கேபிள். அதுக்கப்புறம் ப்ரொஜெக்டர் தான். ப்ரொஜெக்டரோட பேக்கிங் வைஸ் உங்களுக்கு பரவாயில்ல. இந்த சாஃப்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணேன், அவ்வளோதான், வந்துட்டாங்க. ZATCO இங்கேயும் வந்து ஒரு சின்ன டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இது மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து டெல் பண்ணிக்க முடியும் நல்லா உங்களுக்கு. இதுதான் 270 டிகிரி அவங்க சொல்கிறது. ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஆட்டோ ஃபோக்கஸ் 1920 × 1080 அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கோட்டிங் வந்து க்ரீன் கலர் கோட்டிங்கு. ஸோ இங்கே மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் தியேட்டர், சரிங்களா? ஸோ இந்த இடத்துல ரிமூவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அங்கே பாருங்க, செம்ம அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஏதோ அந்த மியூசிக்கில் வந்து ஈக்குவலைசர் இது இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா போர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு USB போட்டு, ஒரு HDMI போட்டு, இது வந்து ஆர்க் சப்போர்ட் பண்ணும். அதுக்கப்புறம் ஒரு 3.5mm ஜாக். அதுக்கப்புறம் இந்த போர்ட்டில் வந்து டஸ்ட்டு போகக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம வந்து மூடி வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பவர் போட்டு, இங்கேயும் பவர் பட்டன் இருக்குது. அப்புறம் வந்து IR ரிசீவருக்கான அந்த இது கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ZATCO பேட்சிங் கொடுத்துருக்காங்க. பிளாக் கலரு ஃபினிஷ் வந்து நல்லாயிருக்கு. ABS பிளாஸ்டிக் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. பாட்டமில் வந்து உங்களுக்கு டஸ்ட் ஃபில்டர் இருக்குது. டஸ்ட் ஃபில்டர் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்க்ரூ மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்க்ரூவை வந்து கழட்டியாச்சு. இங்கே பாருங்க, ஓப்பன் பண்ணிங்கன்னா வந்துடும். நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு டஸ்ட் ஃபில்ட்ரு. உள்ளே வந்து அவங்களே வந்து சின்ன போரஸ் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ சீக்கிரம் வந்து டஸ்ட்டு வந்து உள்ளே போகாது, சரிங்களா? அப்படி இருந்தாலும் மந்த்லி மெயின்டெனன்ஸ்க்காக உங்களுக்கு டஸ்ட் ஃபில்டர் கொடுத்ததும் ஒரு நல்ல விஷயம் தான். இது எது கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சும்மா இண்டிகேஷன், டைரக்ஷன் வந்து இண்டிகேட் பண்ணுறதுக்காக. இந்த ப்ரொஜெக்டரில் பாட்டமில் வந்து உங்களுக்கு ட்ரைபாட் மவுண்ட்டு, அப்புறம் சீலிங் மவுண்ட்டுக்கான அந்த ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 4 ஸ்க்ரூ வராது, ஒரே ஒரு ஸ்க்ரூ தான். ஏன்னா வெயிட் வந்து இந்த ப்ரொஜெக்டர் வந்து ரொம்ப கம்மி. இதை பாருங்கள், நான் ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ண முடியும். அதனால் ஒரு ஸ்க்ரூவே போதும். அதை வச்சு நீங்கள் வந்து சீலிங் மவுண்ட்டை வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ZATCO யுவா கோ ப்ரோ, அதுக்கப்புறம் இந்த ஸ்பெசிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டோட்டல் பவர் வந்து 90 வாட் தான். அதனால் பவர் வந்து ரொம்ப கன்சியூம் பண்ணாது. எலக்ட்ரிசிட்டி பில் வந்து கம்மியாக தான் வரும். மேட் இன் சைனா அந்த இது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அவ்வளோதான். நம்ம வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் வாங்க. ப்ரொஜெக்டர் ஆன் பண்ணிடலாம். பவர் லைட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இருட்டில் வந்து நம்ம வந்து தேட தேவையில்லை, சரிங்களா? ஆன் பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ளூ கலரில். ஸோ ஸ்க்ரீன் ஆன் பண்ண உடனே உங்களுக்கு இங்கிலீஷ் சொல்லிட்டு லாங்குவேஜ் உங்களுக்கு காமிக்கும். நம்ம கொடுத்துட்டு டைம் ஜோன் வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒன் டைம் செட்டப் தான், சரிங்களா? நீங்கள் ப்ரொஜெக்டர் ஆன் பண்ண உடனே இதெல்லாம் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபுல்லாக செட்டப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் பேஜில் வந்து உங்களுக்கு இப்படி தான் வரும்.
ப்ரொஜெக்டர் ஆட்டோமேட்டிக் ப்ரொஜெக்டர்னு ஏன் ப்ரோ சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் உங்களுக்கு காட்டுறேன் லைவாக. ஸோ நான் இப்போ வந்து கையில் ஹோல்ட் பண்ணியிருக்கேன். அங்கே பாருங்கள், கீஸ்டோன் அண்ட் ஆட்டோமேட்டிக் ஃபோக்கஸ் வந்து அதுவே வந்து மாறிடுச்சு. என்னால் கிளாரிட்டியாக பார்க்க முடியுது. அப்படியே டில்ட் பண்ணி இங்கே வைக்கிறேன், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மாறிடுச்சு பாருங்கள். ஃபோக்கஸ் வந்து பண்ணுது பாருங்கள். அவ்வளோதான், ஈஸி. இங்கே பாருங்கள், நம்ம ரிமோட்டே யூஸ் பண்ண வேண்டியது இல்லை. ஸோ இதனால தான் இது வந்து ஆட்டோமேட்டிக் ப்ரொஜெக்ட்னு சொல்கிறாங்க. ஒரு குட் நியூஸ் என்னன்னா, எப்பவுமே வந்து மேனுஃபேக்சர் வந்து ரொம்ப ஹையாக வந்து கஸ்டமரை வந்து அட்ராக்ட் பண்ணும் அப்படின்றதுக்கு அந்த லூமன்ஸ் வேல்யூல வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. அந்த உருட்டை வந்து நம்ம காமிச்சிட்டோம். லூமன்ஸ் லக்ஸ் மீட்டரை வச்சுட்டு இந்த பாருங்க, இதுதான் வந்து உண்மையான லூமன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதுக்கான விளைவா இந்த ப்ரொஜெக்டர்லேயே வந்து உங்களுக்கு லூமன்ஸ் வந்து 4x பிரைட்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வேல்யூ எதுவும் ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கல. ஓவரால் பிரைட்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைட்டு போட்டாலும் எனக்கு 4 எட்ஜ்லேயும் வந்து இமேஜ் வாஷ் அவுட்டே சுத்தமாக ஆகலை. லக்ஸ் மீட்டரில் இருக்கிற வேல்யூ வந்து நான் சொல்கிறேன். சென்டரில் வந்து எவ்வளோ லக்ஸ் வேல்யூ உங்களுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சென்டரில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 196 இந்த சென்டர் வேல்யூ போதும். ஏன்னா இங்கே தான் வந்து ஹையஸ்ட் வேல்யூ கிடைக்கும். அந்த எண்ட்லையும் இந்த எண்ட்லையும் வந்து வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும். ஒரு எண்டில் கம்மியாகும், ஒரு எண்டில் ஜாஸ்தி ஆகும். சென்டரில் இருக்கிறதுல ஹையஸ்ட்டு. அப்படி பார்த்தோம் அப்படின்னா பிரைட்னஸ் வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க. என்னால் கிளியராக வந்து லைட்டு போட்டிருந்தும் பார்க்க முடியுது. ஸோ வீடியோ குவாலிட்டி பார்த்துடலாம். ஸோ வீடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரொஜெக்டர் வந்து இப்போ நான் ப்ளே பண்ணிட்டு இருக்கிறது டிஃபால்ட்டாக இருக்கிற யூடியூப்ல தான் வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதில் வந்து என்ன ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ 1080 பிக்சல் ஹெச்டிஆரில் வந்து உங்களுக்கு கண்டென்ட் வந்து ப்ளே ஆகிட்டு இருக்கு. சுத்தமாக எந்த இடத்துலையும் வந்து ஒரு சின்ன லேக் கூட கிடையாது. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 6000:1 வந்து கான்ட்ராஸ்ட் ரேஷியோ வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதனால உங்களுக்கு பிக்சர் குவாலிட்டியில் எந்த ஒரு குறையும் வந்து சொல்கிற அளவுக்கு கிடையாது. உங்களுக்கு நல்லா சூப்பராக வந்து உங்களுக்கு இருக்குது. பிரைட்னஸும் வந்து பேலன்ஸ்டாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ வீடியோ சாம்பிள்ஸ் வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இதில் வந்து இமேஜ் ஆப்டிமைசேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால ஒரு இமேஜுக்கும் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த அல்காரிதம் வந்து செட் பண்ணிக்கும். ஆமிலாஜிக் CPU வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கிறதுனால இந்த ப்ராசஸிங் ஏஐ எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நடக்கிறது அப்படின்றது தெரியாத அளவுக்கு சீம்லெஸ்ஸாக இருக்கும். வைப்ரண்ட் கலர் வந்து கொடுத்துருக்காங்க. வீடியோ குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், டைனமிக் ரேஞ்சும் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருக்க ZADCO யுவா-கோ வச்சுட்டு இருக்கோங்க. யுவா-கோ ப்ரோ வந்து நான் வந்து அப்கிரேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வீடியோ குவாலிட்டியில் நல்ல ஒரு சேஞ்சஸ் இருக்கும். யுவா-கோக்கும் யுவா-கோ ப்ரோக்கும். லைட் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா கிங்குங்க. இந்த 13,000 ரூபாய் பட்ஜெட்டில் வந்து இந்த அளவு கொடுத்துருக்கிறது வந்து பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் தான். வீடியோ குவாலிட்டியில் டாப் நாச் இந்த ப்ரொஜெக்டரு. Android 13 வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 1GB RAM, 8GB ஸ்டோரேஜ் இன்னும் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கலாம். பட் வீடியோன்னு ஸ்பெசிஃபிக்காக கேட்டிங்கன்னா கலர் வந்து வைப்ரண்ட்டாக இருக்குது. கிட்ட போன பிக்சலேட் வந்து சுத்தமாக கிடையாது அந்த இஷ்யூ. அதே மாதிரி உங்களுக்கு HDR கண்டென்ட்டும் உங்களால் பார்க்க முடியும். 4K கண்டென்ட் நான் செக் பண்ணி பார்க்குறேன் பென்ட்ரைவில் வந்து சப்போர்ட் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு. வீடியோ வந்து வேறு லெவல். ஸோ Android 13ஓட உங்களுக்கு செட்டிங்ஸை காட்டுங்க ப்ரோ அப்படின்னு கேட்குறவங்களுக்கு செட்டிங்ஸ் உள்ள போனீங்க அப்படின்னா நெட்வொர்க்கு, ப்ளூடூத், இன்புட் சோர்ஸு, அதுக்கப்புறம் கூகுள் அக்கௌண்ட் வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ப்ரொஜெக்ஷன் இருக்குது. ஸோ இதில் வந்து ஆஸ் யூஷுவல் நீங்கள் டெஸ்க்டாப் ஃப்ரண்ட் ரியரு, சீலிங் ஃப்ரண்ட் ரியரு நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி. ஃபோக்கஸ் அண்ட் கீஸ்டோன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஃபோக்கஸ் அண்ட் ட்ரபிசாய்டல். அங்கே பாருங்கள், ஆட்டோமேட்டிக் வேணும்னா ஆட்டோமேட்டிக் வச்சுக்கலாம். இல்லை வேண்டாம் நான் வந்து ஆட்டோ பவரில் வந்து எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது ஒரே இடத்துல வைக்க போகிறோம் அப்படின்னா இந்த ஸ்விட்சை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மேனுவல் கீஸ்டோன் இருக்குது. மேனுவல் கீஸ்டோன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா எட்ஜில் வந்து சப்போஸ் இந்த ஆட்டோமேட்டிக்காக பண்ணுறது வந்து ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன் அப்படின்னா நீங்கள் மேனுவலாக போய் கரெக்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஸ்க்ரீன் ஜூம்க்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஜூம் அவுட் பண்ணிக்கலாம், ஜூம் இன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சவுண்ட் மோடு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்ட், தியேட்டர், கிளாசிக்கல்னு சொல்லிட்டு 3 இருக்குது. இமேஜ் மோடும் இருக்குது. பிக்சர் பார்த்துட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து பிரைட்னஸாக வேணும் அப்படின்னா பிரைட்டர் கொடுத்துக்கலாம். விவிட் அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா விவிட்னஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. மூவி, அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸு, இதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து மாறுது பாருங்கள். செல்ஃப் டெஃபினிஷனில் வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு பிரைட்னஸ் வேணும், கான்ட்ராஸ்ட் வேணும் அப்படின்றத. ஸ்க்ரீன் சேவரும் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. எந்த டைமிங்கில் வந்து வச்சுக்கணும்னு லாங்குவேஜ் இருக்குது, டைம் இருக்குது. அப்கிரேட் வேணால் அப்கிரேடு, ரீசெட் வேணால் ரீசெட் பண்ணிக்கலாம். இன்புட் ஸ்டோர்ஸ் இருக்குது. அபவுட் ப்ரொஜெக்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து AM Logic T950S வந்து கொடுத்துருக்காங்க. முன்னாடி யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ZADCO யுவா-கோ ப்ரோவோட இது வந்து நல்ல CPU. ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து 13 இருக்குது. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா மெமரி வந்து 1GB தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜும் 8GB. இது ரெண்டும் வந்து மைனஸ் சைடு. அதுக்கப்புறம் இன்புட் சோர்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 5TV6 வந்து நான் ப்ளக்இன் பண்ணியிருக்கேன். CEC HDMI ஆர்க்கு சொல்லிட்டு 2 ஆப்ஷனும் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் HDMI ஆர்க்கு வந்து சப்போர்ட் பண்ணும். இப்போ 5TV செட்டப் வந்து நான் சொல்லிடுறேன். 5TV ஸ்டிக்கு இங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரிமோட்லேயே வந்து உங்களுக்கு பட்டன் கொடுக்குறாங்க. HDMI அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளிக் பண்ணிக்கலாம்.
யூஎஸ்பி வந்து நான் அப்புறம் காட்டுறேன் உங்களுக்கு 4K சப்போர்ட் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு. HDMI கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபயர் டிவி ஸ்டிக் வந்துருச்சு. ஸோ இதில் வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம போய் செக் பண்ணுறதுல வந்து செட்டிங்ஸ் உள்ள போயிட்டு டிஸ்பிளே அண்ட் சவுண்ட்ஸில் வந்து இதோட மேக்ஸிமம் செட்டப்ஸ் என்ன அப்படின்றத இதுவே வந்து உங்களுக்கு சொல்லிடும். ஸோ அதில் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா டால்பி சப்போர்ட் பண்ணுங்கள், அதுதான் வந்து ஹைலைட்டு. டால்பி அட்மாஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். டால்பி அட்மாஸ் வந்து மோஸ்ட்லி எந்த ஒரு ப்ரொஜெக்ட்லையும் இருக்காது. அதுவும் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் டால்பி அட்மாஸ் கொடுத்தது வந்து வேற லெவல். டால்பி டிஜிட்டல் ப்ளஸ் இருக்குது, டால்பி டிஜிட்டலும் இருக்குது, PCM ஆடியோ எல்லாமே எஸ்ன்னு இருக்குது பாருங்கள். மேக்ஸிமம் ரெசல்யூஷன் 1080 பிக்சல் அங்கே பாருங்கள் நேட்டிவ் கொடுத்துருக்காங்க. 60 ஹர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் வந்து உங்களுக்கு இருக்குது. HDR டால்பி விஷன் கிடையாது, இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு நம்ம எதிர்பார்க்கல. ஃபயர் டிவி ஸ்டிக்லேயாவது 4K சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறவங்களுக்கு நான் இப்போ வந்து ஃபயர் டிவி ஸ்டிக்கை வந்து ப்ளக்இன் பண்ணியிருக்கேன். அதில் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் ரெசல்யூஷன் வந்து 1080 பிக்சல் தான் வருது, 4K வந்து சப்போர்ட் பண்ணல. பென்ட்ரைவில் பார்த்துடலாம், டெம்பரேச்சர் டெஸ்ட் பண்ணிடலாம். சின்ன ஃபார்ம் ஃபேக்டர் அப்படின்றதுனால உங்களுக்கு ரொம்ப அதிகமாக வந்து ஹீட் வந்து டிசிபேட் பண்ண முடியாது, அதனால் ரொம்ப லாங் ரன்னில் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம அதை பார்த்துடலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 91 ஃபாரன்ஹீட்டு, சரிங்களா. ஸோ மேலே வந்து கை வைக்கிற இடம் பார்த்தீங்க அப்படின்னா 87.8, இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா 87. பேக்கில் தான் வந்து உங்களுக்கு எக்ஸாஸ்ட் ஃபேன் வருது. அதில் எவ்வளோ டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணி பார்த்து சொன்னேன் அப்படின்னா 110 வந்து ரீடிங் வந்து உங்களுக்கு வருது பேக்கில். எப்பவுமே 120க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அப்போ வந்து சரியாக வந்து உள்ளே வந்து ஹீட்டு வந்து அதாவது ஹீட்டு டிசிபேட் ஆகிறது வந்து அதிகமாச்சு அப்படின்னா என்ன ரீசனுக்கு 8 ஹவர்ஸ்க்கு ரன் ஆகிடுச்சு 120 ஃபாரன்ஹீட் இருந்துச்சு அப்படின்னா இது உள்ள கூலிங் சிஸ்டம் வந்து அந்த அளவுக்கு சரியாக டிசைன் பண்ணல அப்படின்றது தான் என்னோட கருத்து. ஸோ அதனால் 120க்கு மேலே போச்சு அப்படின்னா தான் நான் வேர்ஸ்ட்டுன்னு சொல்லுவேன். 110 கிட்ட வருது, ஆனால் இந்த ஃபார்ம் ஃபேக்டருக்கு 110 வந்து மீடியம் அண்ட் டீசென்ட். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து சவுண்டு, சரிங்களா. ஸோ ஃபேன் நாய்ஸ் வந்து எனக்கு வந்து ரொம்ப காதில் வந்து கேட்குமா ப்ரோ அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இது வந்து குவைட் ப்ரொஜெக்டரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். 48 டெசிபல் வந்து இந்த ரூமோட சவுண்ட் இருக்குது. நான் ஃபேன் கிட்ட எடுத்துகிட்டு போகிறேன். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா 52.6, இந்த லெவலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 43, சரிங்களா. ஸோ இங்கே உட்காந்து பார்க்குறவங்களுக்கு 52, 53 வருது. ஃபேன் நாய்ஸ் வந்து கொஞ்சம் கேட்கும் தான், ரொம்ப சைலண்ட் ப்ரொஜெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிடாதீங்க. பட் அதுவும் வந்து நல்ல விஷயம் தான். அந்த அளவுக்கு ஃபேன் ஓடினா தான் வெளியே வந்து ஹீட் டிசிபேட் ஆகும். இது வந்து சைலண்ட் ப்ரொஜெக்டர்னு நான் சொல்ல மாட்டேன், பட் 60 டெசிபல் மேலே இருந்தால் தான் உங்களுக்கு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பாதிக்கிற அளவு இருக்கும். இது 60 டெசிபல் வரல, 52 தான், ஓகே தான். சவுண்ட் டெஸ்ட் பண்ணிடலாம். இதில் வந்து 5 வாட் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க, டால்பி அட்மாஸ் சப்போர்ட் பண்ணுற மாதிரி. ஸோ ஆடியோ எப்படி இருக்கும் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். நான் வந்து சவுண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ சவுண்டு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த பேஸ் எஃபெக்ட் வந்து இருக்குது. ஃபுல்லாக வந்து நான் வால்யூம் வச்சாலும் இறைச்சல் வந்து சுத்தமாக கிடையாது. ஸோ ஹை வந்து நல்லா வந்து பேலன்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் வந்து உங்களுக்கு ஆடியோ வந்து வேறு லெவல் தான். லவுட்னஸ் வந்து ரொம்ப எதிர்பார்க்காதீங்க. எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கர் இல்லாமல் நான் வந்து பார்க்கணும் அப்படின்ட்டு நீங்கள் வந்து மூவி ரொம்ப அல்டிமேட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எதிர்பார்க்காதீங்க. பட் அவங்க கொடுத்துருக்க அந்த ஸ்பீக்கர் அந்த ஸ்பெசிஃபிகேஷன் வந்து கண்டிப்பாக வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. பென்ட்ரைவில் 4K சப்போர்ட் பண்ணுமா அந்த கொஷினுக்கு வந்து நம்ம யூஎஸ்பியில் போயிடுவோம். பென்ட்ரைவ் வந்து ப்ளக்இன் பண்ணியாச்சு. இந்த வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்க்க. இது வந்து 4K வீடியோ. நான் ஏற்கனவே எல்லா வீடியோவில் வந்து ப்ளே பண்ணுறது தான் அன்சப்போர்ட்டட். ஸோ 4K வந்து பென்ட்ரைவில் சப்போர்ட் பண்ணாது. இது வந்து ஒரு உண்மை, தெரிஞ்சுக்கோங்க. வீடியோட எண்டுக்கு வந்துட்டு கண்டிப்பாக இந்த ப்ரொஜெக்டர் வந்து 13,000 ரூபாய்க்கு வர்த்துங்க. வேல்யூ ஃபார் மணி தான். அவங்க கொடுத்துருக்க அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு HDMI ஆருக்கு ப்ளஸ் அவங்க கொடுத்துருக்க அந்த பிரைட்னஸ்ஸு, பிக்சர் குவாலிட்டி, டால்பி அட்மாஸ் சப்போர்ட் பண்ணுற ஒரு ஸ்பீக்கரு எல்லாமே டாப் நாச் தான். இதில் மைனஸ் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் அதிகமாக வந்து OTT கண்டென்ட் பார்க்குறவராக இருந்தீங்கன்னா ஃபயர் டிவி ஸ்டிக்ஸ் எக்ஸ்டர்னலாக HDMI யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா 8GB ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு அவ்வளோ பத்தாது. மற்றபடி வேறு எந்த ப்ரொஜெக்டரில் எந்த குறையுமே கிடையாது. கண்டிப்பாக வந்து நான் வேல்யூ ஃபார் மணி தான் சொல்லுவேன். டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுங்க, அது மூலமே பர்ச்சேஸ் பண்ணிக்க. நம்ம சேனல் புதுசாக பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி அவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ண நம்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். எந்த ப்ராஜெக்ட் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்ற கமெண்ட் செக்ஷன் மறக்காம லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க. குறைஞ்ச பட்ஜெட்டில் ப்ரொஜெக்டர் செட் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு நம்ம சேனலை வந்து ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.